Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனுக்கு நீங்க வேணுமா, அவங்க லைஃப்ல நீங்க வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்க போறோம். கரண்ட் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த நோ கான்டாக்ட் டைம்ல, இந்த பிரேக்கப் ஆன டைம்ல. அண்ட் இது ஒரு ஜெனரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்கா உங்க பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், உங்க ரிலேஷன்ஷிப்போட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இது பைல் செலெக்ஷன். 2 பைல் உங்க நான் டிஸ்ப்ளே பண்றேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவா எந்த பைல் பிடிச்சிருக்கோ அந்த பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, வீடியோல பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. ஸோ இப்போ உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க லைஃப்ல வேணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அவங்க லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. பைல் 1 வியூவர்ஸ், ஓகே. பைல் 1, உங்க பர்சன் கண்டிப்பா நீங்க லைஃப்ல வேணும். ஓகே, ஸோ நீங்க தான் அவங்களோட லைஃப், உங்க கூட தான் அவங்க வாழ்க்கை, அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்களுக்குரிய வாழ்க்கை, நீங்க ஆசைப்படுற வாழ்க்கைய கொடுத்தே ஆகணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்ட் உங்களை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், உங்களை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட உட்காந்து தெளிவா பேசுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். அது ரொம்ப ஒரு மெச்சூர்டான கம்யூனிகேஷனா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா வேணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. பைல் 1 வியூவர்ஸ், உங்க பர்சனுக்கு நீங்க கண்டிப்பா வேணும். ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா தெரியும், குதிரையில எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க உங்க பர்சன்ட்டு. ஸோ அது மாதிரி வேகமா வர்றாங்க. நிறைய கிளாரிட்டி இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுப்பாங்க. இப்ப நீங்க சப்போஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, உங்க உங்க மேல லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்க பர்சனுக்கு ரொம்ப லவ் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல வந்து 2 விதமா இருக்கு, பாசிட்டிவிட்டி இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்கு. ஏன்னா ஸ்வாட்ஸ் வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணணும், உங்களால நிறைய சந்தோஷங்களும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் உங்களை நோக்கி வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டே பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் தான், ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப உங்க லவ் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ கார்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, உங்க லவ் கண்டிப்பா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அண்ட் அவங்களும் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இத்தனை நாள் நீங்க நோ கான்டாக்ட்ல வந்து பேசாம இருந்தீங்கன்னா அந்த லவ் எல்லாமே வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக பத்திரமா அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாராவது உங்க லைஃப்க்கு இடையில வந்தாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. உங்களுக்கு இமேஜ் பார்த்தாலே தெரியுது. உங்க பர்சனுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் அவங்க ஏதோ ஒரு இல்யூஷன்ல இருந்திருக்காங்க இத்தனை நாள். வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த நல்லது கெட்டது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பட் இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு, அதனாலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு கம்யூனிகேஷன் கார்டே வந்து 2 கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து மெயினா கம்யூனிகேஷனுக்கான கார்டு தான். ஸோ கண்டிப்பா அவங்க உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு தான் வர போறாங்க. அதுல சிலர் வந்து அவங்களுக்கு தப்பா கூட கைட் பண்ணி இருக்கலாம். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாராவது ஃபேமிலி மெம்பர். இது வந்து நீங்க பட்டர்ஃப்ளை பாக்குறீங்களான்னு பாருங்க. பைல் 1 பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னா உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளஸிங் இருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கான அலைன்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க நார்மலா வெளியில போகும்போது அல்லது வீட்டுல எங்கேயாவது இருக்கும் போது கூட பட்டர்ஃப்ளை வந்து உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா, ஆர் நீங்க வீடியோலயோ இமேஜ்லயோ பாக்குறீங்களான்னு நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து தப்பா சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனாலேயே அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. நிறைய அவங்களுக்கு தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி.
ஸோ உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சேஞ்ச் இருக்கு. உங்க லவ்க்காக அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் யூனிவர்ஸோட பிளெஸிங் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பைல் ஒன் உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங் வந்து கண்டிப்பா கிடைக்க போகுது. ஓகேவா? டவர் கார்டு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்க யூனிவர்ஸ் ரெடி ஆயிருச்சு. யூனிவர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. எல்லாருமே ஈக்குவல் தான். நீங்க நீங்க அழுதது, நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ்ட்ட இருந்து வந்து சடனா ஒரு பிளெஸிங் உங்களுக்காக எஸ்பெஷலி. ஸோ உங்க பெர்சன் உங்க லவ்ல உங்களுக்காக விழுகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரியா? உங்களுக்காக எங்க இருந்து வேணாலும் பில்டிங்ல இருந்து கூட குதிக்க ரெடி அப்படிங்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்க பெர்சன் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க தான் போகுது. உங்களுக்குள்ள ஈக்குவலான லவ் இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தவங்க அதிகமா லவ் காமிச்சிருக்கீங்க. நீங்க ரிசீவ் பண்ணாம இருந்திருக்கீங்க. பட் உங்களுக்கான லவ் ரொம்ப அதிகமாவே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட லவ் அதிகமாவே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. இந்த பைல் ஒன் வியூவர்ஸ் வந்து ரெட் கலர் ஆர் கிரீன் ஆர் ப்ளூ இந்த காம்பினேஷன்ல ஆர் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுக்க வர லைஃப் எப்படி இருக்கணும்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க கூட இருக்கணும். நீங்க வேணுமா வேணாமான்னு தான் நம்ம பைல் ஒன் பார்த்தோம். கண்டிப்பா நீங்க வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பென்டக்கிள் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாவும் உங்களை வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும். உங்களுக்கு பண கஷ்டம் கொடுக்க கூடாது. பண கஷ்டம் இல்லாம உங்களை லைஃப்ல வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஓகே. பட் உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்க வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியலா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு லைஃப் நீங்க நல்லா ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வரப்போறாங்க. அண்ட் நீங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்கீங்க ஆர் ஏதாவது கரியர் வைஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷியோரா உங்களுக்கு இந்த பெர்சனோட சேர்ந்து நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவீங்க. ஓகே. சரி, இன்னும் 2 கார்டு எடுத்துடலாம். எல்லாமே பாசிட்டிவ் கார்டு. உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங் வந்து நிறையா இருக்கு. 2 கார்டு பார்த்தாலே தெரியும். அலைன்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா ஆயிட்டு இருக்கு. பிளெஸிங் வந்து உங்களுக்கு மேலே யூனிவர்ஸ்ல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரியா? நீங்க யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்புங்க. இத்தனை நாள் வந்து அவங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்திருக்காங்க. ஒரு மாயையில இருந்திருக்காங்க. உங்களோட வேல்யூ தெரியாம இருந்திருக்காங்க. எது நல்லது, எங்க பாய்சன் இருக்கு, எங்க லவ் இருக்கு, எதுவுமே தெரியாம இருந்திருக்காங்க. அண்ட் அவங்கள தப்பாவும் கைட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து தப்பான இடத்துல லவ் காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்க அழுதது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் நீங்க அழுதது எல்லாமே, நீங்க கவலைப்பட்டது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி அவங்க லவ் கொடுக்கறதுல வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு லாஜிக்கா திங்க் ரொம்ப லாஜிக். ஓகே. லாஜிக்கா தான் திங்க் பண்ண போறாங்க. இந்த லவ் வந்து பாத்தீங்களா 4 ஆஃப் கப்ஸ். உங்களே மிஸ் பண்றாங்க. உங்க லவ் ரொம்ப மிஸ் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு பைல் ஒன். உங்க பர்சன் இப்ப யார்ட்டையுமே பேசுறது இல்ல. ரொம்ப மெடிடேஷன் பண்ணலாம் ஆர் ஹீலிங்ல இருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்களைய. ஸோ அவங்க நீங்க தேவைன்னு முடிவு எடுத்தனாலதான் அவங்க இவ்வளவு ஃபாஸ்டா வரணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருக்காங்க. 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதுல அவங்க இத்தனை நாள் ஒரு பிளான்ல தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? இந்த நோ கான்டாக்ட்ல வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணதுனால கண்டிப்பா ஒரு பிளான்ல தான் இருந்திருக்காங்க. பாருங்க அவங்க எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு உங்க பர்சனுக்கு. ஸோ ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே ஆக்ஷன் கார்டு உங்களுக்கு பைல் ஒன். எல்லாமே ஆக்ஷன் கார்டு தான். ஓகே. ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நாள் நீங்க மேபி நெகட்டிவ் வைப்ல இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அவங்க இனிமேட்டு உங்களுக்கு ஒரு பிளசண்டான ஒரு சந்தோஷமான இந்த பூக்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அழகான இந்த பூக்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி. ஆனா இந்த லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே. அந்த சேலஞ்சஸ் வந்து எதிர்த்து நிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. உங்க பர்சன் வந்து ரெடியா இருக்காங்க. என்ன சேலஞ்சஸ்னாலும் ஓகே நான் வர ரெடின்னு சொல்லி ரெடியா தான் இருக்காங்க. ஏன்னா உங்களை அவ்வளவு மிஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க ரொம்ப பொசசிவ். ஓகே. நீங்க மட்டும்தான் வேணும். ஓகே. அண்ட் இதுதான் வந்து உங்களுக்குரிய ஜஸ்டிஸ்ன்னு யூனிவர்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ வேற வழியே இல்லை. உங்களுக்கு சடனா உங்க லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. ஓகே. டவர் கார்டு.
பாருங்க, உங்க பர்சன் வந்து உங்க லவ்க்காக பில்டிங்ல இருந்து குதிக்க கூட ரெடியா இருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ யா, இப்போ வந்து அவங்க கரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களைய ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக, அதான் இத்தனை நாள் பிளான்ல தான் இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்ல இருந்தாங்க. நீங்க அப்ரோச் பண்றீங்களான்னு கூட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஷியோர். ஏன்னா ரெடி ஆயிட்டாங்க, ட்ரிப்க்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக வேணும், உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பர்சனுக்கு நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்க, நீங்களும் அதே எனர்ஜியில தான் இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப மிஸ் பண்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவர் உங்களை இக்னோர் பண்றாங்க உங்க பர்சன்ட்டு, பட் அப்படிலாம் இல்லை. அண்ட் நீங்க ஏதோ மன குழப்பத்துல ஆன் அண்ட் ஆஃப், ஏதாவது ஒரு நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சம்டைம்ஸ் கவலையா இருப்பீங்க, நிறைய மனக்குழப்பம். நீங்க மற்றவங்க கிட்ட வந்து தேவையில்லாம வந்து மூட் ஸ்விங் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், அதாவது உங்க மூட் வந்து அப்பப்போ இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம், ஒரு குழப்பம், மிஸ்ஸிங், நீங்க ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கீங்க. ஓகே, ரொம்ப மிஸ் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு வேற லவ்லாம் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் வேணான்ட்டு இருக்கீங்க. அண்ட் மற்றவங்க கிட்ட அந்த கோபத்தை காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நீங்க ஜாப் போகிற இடத்துல எல்லாம் உங்க பர்சன் இல்லாத கோபத்தை வந்து நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் வந்து மிஸ் பண்ண வேணாம், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா காமா இருங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வர முடியும். ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பைல் 2. ஸோ இந்த வீடியோவில் இப்போ உங்கள் பர்சனுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம், நீங்கள் அவங்க வாழ்க்கையில் தேவையா, இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 2 வியூவர்ஸ், உங்கள் பர்சனுக்கு நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வேணுமா, என்ன நினைக்கிறாங்க கரண்ட்டில்? பைல் 2. ஓகே, ஓகே. பைல் 2. ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் ஆசைப்பட்டிருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம் எல்லாமே இருந்திருக்கு. சரியா? அது ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடந்திருக்கும். சடனாக அவங்க உள்ளே வந்திருப்பாங்க, சடனாக எல்லாமே நடந்திருக்கும். யூனிவர்ஸ் வந்து ஒரு மிரக்கல் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் பர்சனோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க பாஸ்டில். ஓகே, சிலர் வந்து ஃபேமிலி ட்ரீம் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்காக ரொம்பவே மேனிஃபெஸ்டேஷன் போடுற அளவுக்கு மேனிஃபெஸ்டார் ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணியாவது உங்கள் கூட இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் பர்சனோட எனர்ஜி. பட் ஏதோ ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு. யாரோ ஒருத்தவங்கனால, ஏதோ ஒரு பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸால உங்களுக்குள்ள ஹார்ட் பிரேக், இந்த பிரேக்கப் ஆகியிருக்கு. ஓகே, ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்ல தான் இருக்காங்க உங்க பர்சன். அண்ட் நீங்க இக்னோர் பண்றதா நினைக்கிறாங்க. அவங்களை நீங்க தனியா விட்டுட்டீங்க, அவங்களுக்கு தேவையான நேரத்துல நீங்க இல்லையோ அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ மேபி அவங்க ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த டைம்ல நீங்க அவங்க கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு தலையீடு கண்டிப்பா இருக்கு. ஓகே, நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஏதாவது இருக்கு, நெகட்டிவா உங்களுக்கு வந்து கைட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப கோபமாவும் இருக்காங்க, உங்க மேல கோபமா இருக்காங்க. அண்ட் நீங்க இக்னோர் பண்றதா அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த டைம்ல நீங்க கூட இருக்கணும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ மூவ் ஆன் ஆக அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு புது டைரக்ஷனை தேடி மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா அவங்க நீங்க லவ் காமிக்கிறது இல்லை, உங்களுக்கு அவங்க மேல லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்னால ஓகே நீங்க எந்த எமோஷன்ஸும் காமிக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சைலண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்காங்க இப்ப.
ஓகே. பட் சந்தோஷமா மூவ் ஆன் ஆகல. நிறைய மெமரிஸ் இருக்கு. அவங்களால அவ்வளோ ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சடன் சேஞ்ச் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கப் மாரி தான். ஓகே. அவங்க வந்து நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில ஸ்டார்ட்டிங்ல இருந்திருக்காங்க. ஐ மீன் பிரேக்கப்க்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி லைஃப் நீங்க தான் எல்லான்ட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இந்த ஹார்ட் பிரேக், நீங்க இக்னோர் பண்ணது, நீங்க ஏதோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பெர்சன நீங்க ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க நிறைய பெயின் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற வழியே இல்ல. மூவ் ஆன் ஆகியே ஆகணும். நீங்க சைலண்டா இருக்கீங்க. அவங்கள ரொம்ப அப்ரோச் பண்ணாம, சேஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து டவர் கார்டு காமிச்சிருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆகிற மாதிரி. ஓகேவா? சடனா ஒரு நியூ பிகினிங் தான் உங்க 2 பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே. பட் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை இன்னும் உங்க லைஃப்ல என்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. எஸ். ஸ்டாக் பண்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. வேற என்ன எனர்ஜில இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப கரண்ட்ல என்ன நினைக்கிறாங்க உங்க பர்சன். பைல் 2. ஸோ நீங்க கூட இருந்தா தான் அவங்க என்ன பேச வர்றாங்கன்னா, நீங்க கூட இருக்கும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு அவங்க எல்லாமே நினைச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு லைஃப்ல. நீங்க கூட இருக்கும்போது எல்லாமே ஃபினான்ஷியலும் அவங்க வந்து குரோத் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கரியர்ல அவங்க குரோத் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லவ் நிறைய கிடைச்சிருந்திருக்கும். எல்லா அபண்டன்ஸுமே அவங்க லைஃப்ல இருந்திருக்கும். நீங்க வந்து ஒரு லக்கி சார்ம்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு லக்கி. நீங்க அவங்க லைஃப்ல இருந்தீங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பைல் 2. ஓகே. ஓவரால் கார்டு பார்க்கும்போது அவங்களா விருப்பப்பட்டு மூவ் ஆன் ஆகல. ஓகேயா? நீங்க வந்து அவங்களை இக்னோர் பண்றதுனால அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டியோட முடிவுனால அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்டா தான் இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டபர்னா இருக்காங்க உங்க பர்சன். கொஞ்சம் பிடிவாதம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ற பர்சனா இருப்பாங்க. பட் மெமரிஸ் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க 2 பேரும் டிராவல் பண்ணது, நீங்க 2 பேரும் பாருங்க தேர்ட் பார்ட்டின்னு சொன்னேன். இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்கு. அதனாலேயே அவங்க வந்து வேற வழி இல்லாம உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. பாட்டம் டெக்ல அவங்க முன்னாடி உங்களை தாண்டி வேற தேர்ட் பார்ட்டி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதனால மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். பைல் 2 என்ன நினைக்கிறாங்க. எஸ். மூவ் ஆன் ஆகிற கார்டு தான் அகைன் வருது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் வந்து அவங்களுக்கு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. நீங்களும் நம்பிக்கை தர மாதிரியான எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ ஹோப் கிடையாது. அண்ட் நீங்க வந்து டிஃபென்சிவ் மோட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பர்சன் மேல லவ் இல்லை, அவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க லைஃப்பை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மூவ் ஆன் ஆகவே ரெடி ஆயிட்டாங்க. சரியா? நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னு. பட் அவங்க ரொம்ப கவலையில தான் இருக்காங்க. என்னதான் அவங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருந்தாலும் கவலை ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாத காரணம் வந்து தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால கூட அவங்க வேற வழி இல்லை, தேர்ட் பார்ட்டி கூட தான் இருந்தாகணுங்கிற நிலைமையில இருக்காங்க. பட் நீங்க தான் அவங்களோட லைஃப்ல எல்லாமே. பாருங்க, இந்த எல்லாமே உங்களை தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா பாக்குறாங்க. அவங்க சக்சஸ்க்கு வந்து உங்களை தான் வந்து பாக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் நீங்க தான். ஸோ உங்களுக்காக என்னன்னாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பர்சன். அந்த அளவுக்கு லவ் இருக்கிற பர்சன் தான் உங்க பர்சன். பட் சுச்சுவேஷன் மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ் பண்றாங்க, கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. வேற வழியே இல்லாம அந்த வழியோட மூவ் ஆன் ஆகுறாங்க. பெயின் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ நீங்க வந்து லைஃப்ல
தேவையில்லைன்னு அவங்க முடிவு எடுக்கல. நீங்க வந்து இக்னோர் பண்றதுனாலயோ, இல்ல தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னாலயோ அவங்க மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப கரண்ட்ல. அவங்களுக்குள்ள நெறையா போராட்டங்கள், மனப்போராட்டங்கள்லாம் இருக்கு. நெறையா இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டில இருந்தோ, இல்ல ஃபேமிலில இருந்தோ அவங்கள நோக்கி நெறையா வந்து தப்பா பேசி அ உங்கள தப்பா பேசியிருந்திருக்கலாம். ஆர் உங்க கூட சண்டை போட்டிருந்திருக்கலாம். நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனை பண்றீங்கங்கிற மாரி தேர்ட் பார்ட்டியோ, இல்ல வேற யாராவதோ உங்களை நோக்கி வந்து சண்டை போட்டிருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்னால. ஓகே. ஸோ அவங்க மூவ் ஆன் ஆகணுங்கிற பிளான்ல தான் இருக்காங்க. ஓகே. உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துரலாம். Pile 2. ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், பாஸ் எடுக்கணும், சைலண்டா இருக்கணும். கொஞ்சம் தனிமையா இருந்தீங்கன்னா நல்லது. தனிமையா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு லூப் வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. மறுபடியும் இந்த ஒரு ஹார்ட் பிரேக் வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்க அந்த லூப் வந்து நீங்களா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? அந்த பழைய இதுல இருந்து ஹீல் ஆகாததுனால கொஞ்சம் பாஸ் எடுக்க சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் டைம் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் உங்க இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா? அந்த குழந்தைத்தனம் அது ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. அந்த குழந்தைத்தனம், அந்த ஃபன் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்கங்கிறது தான் கைடன்ஸ். கொஞ்சம் லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கன்னா, உங்கள நீங்க கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். உங்க லைஃப்ப ரொம்ப நீங்களே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ரொம்ப யோசிக்க வேண்டாம். எல்லாம் நடக்கிற டைம்ல கரெக்ட்டா நடக்கும். கொஞ்சம் பாஸ் எடுத்து அமைதியா இருங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். பட் அந்த லூப் எதனால ஆகுதுன்னு மட்டும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும் கண்டிப்பா. அதுலருந்து வெளியில வாங்க. இல்லன்னா மறுபடியும் இதே இந்த மாரி ரிலேஷன்ஷிப்ப தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ இதுதான் பைல் 2க்கான கைடன்ஸ். பைல் 2 உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.